2024 உலக அளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இது சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. நாட் ஓன்லி இந்தியா, ஏஷியா கண்ட்ரி இல்லை, டோட்டலாகவே. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பாலைவனத்திலேயே நீர் எல்லாம் நிறைஞ்சிச்சுன்னா அது இயற்கையான மழையை கொண்டு வந்து நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணாங்கல்ல. பாலைவனத்தில் தண்ணி பார்த்தாங்கல்ல. பஞ்சபூதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரே காரணம் மக்களுடைய எண்ணங்களும் அவருடைய செய்கைகளும் ஒழுக்கங்களும் மாறினால இயற்கை அந்த இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்குமா. மக்களுக்கு பயமுறுத்துறது இயற்கை தான். நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் மழை வருதுன்னா பயப்படுறீங்களா? புயல் அடிக்க போனா பயப்படுறீங்களா? எரிமலை வெடிக்க போனா பயப்படுறீங்களா? ஸோ பயம் என்பது இயற்கையை மட்டும் சொன்னால் மட்டும்தான் டோட்டல் ஜனங்களே பயப்படுவாங்க. ஸோ அந்த இயற்கை கொடுக்குற பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு மெயின் ரீசன் மக்களின் ஒழுங்கற்ற செயல்கள். பொதுநலம் போயிடுச்சு, எல்லாம் சுயநலவாதி ஆயிட்டாங்க. பொய் பித்தலாட்டமெல்லாம் அதிகமாகி போச்சு. காசு பணத்துக்காக எது வேணாலும் செய்கிறாங்க. கடல் பொங்குறது, எரிமலை வெடிக்கிறது, வானத்தில் நட்சத்திரங்கள் விழுகிறது, பூமி பிளக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குன்னு சித்தர்கள் சொன்னது. அனுபவம் சொல்ல, நான் என்ன சயின்டிஸ்டா? அப்படியெல்லாம் இல்லை. நான் சித்தர்களில் படித்து சொன்னதை நான் சொல்கிறேன். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் அவங்களுடைய தவறான குணங்களுக்கும் இயற்கை உண்டான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா காடு வருது. காடுங்கிறது இயற்கை தான் கடவுள். உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம வணங்க வேண்டியது முக்கியமா இயற்கை தான். இயற்கையோட கண்ட்ரோல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மழை இல்லைன்னா வாழ முடியாது, வெயில் அடிக்கனா வாழ முடியாது, பூமி இல்லைன்னா வாழ முடியுமா, காத்து இல்லைன்னா முடியுமா? ஸோ பஞ்சபூதங்களை நம்பி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைய. மனிதனுக்கு மட்டுமல்ல, எந்த உயிரினமாக இருந்தாலும் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் மட்டுமே தான் நல்லா இருக்கும். நம்ம இயற்கைக்கு ஆப்போசிட்டா பண்றோம். மழைப்பொழிவு அதிகமாகும் போது நீர்ல மதக்கும். மழைப்பொழிவு அதிகமாகும் போது பள்ளமான ஏரியா பூராமே நீர்ல முதக்கும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்ப தண்ணியை வெளியேற்றுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணினாலும் பெய்கிற மழைக்கு ஏற்ற மாதிரி முடியாது. நீங்க ஒரு மழை பெஞ்சதுன்னா குறைஞ்சது 10 நாளாவது ஆகும் தண்ணி போறது. இப்ப என்ன சிரமம் தானே. ஓகே சார், இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். 2023 ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு சென்னையில். ரொம்பவுமே ஒரு சிரமத்துக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள். அந்த அளவுக்கு தீவிரமா இருக்குமான்னு கேட்குறேன். 2023 விட அதிகமாக இருக்கும். அதிகமாக தான் இருக்கும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், 2023க்கு நான் சொல்லுங்க. இப்ப வானிலை அறிக்கை தானே சொல்றாங்க, கேர்ஃபுல்லான்னு சொல்றாங்களா இல்லையா? ஓகே ஓகே. இப்ப எல்லா வானிலை அறிக்கை சொல்றாங்கல்ல. உங்களுடைய சித்தரேடு மூலியமாவும் சித்தரேடு சொன்னதுதான் நான் முதல் சொன்னது. அதுக்கப்புறம் இப்ப வானிலை அறிக்கை அதான் சொல்லுது. மழைப்பொழிவு அதிகமா இருக்கும், கேர்ஃபுல்லாக, புயல் சின்னம்லாம் அங்கங்க உருவாகுது சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்க சொல்ல முடியும், அந்த ஒரு புயல் உருவாச்சுன்னா அது எந்த திசையை நோக்கி போகும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது அந்த புயலுக்கு தான் தெரியும். ஃபிளாட்டுகளில் உள்ளவங்க, அந்த இதில் கீழே ஃப்ளோரில் இருக்காங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 30 வருஷம் 40 வருஷம் பில்டிங் எல்லாம் இருக்குமில்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மண் சரிவுகள்லாம் நிறைய வந்துடும். ஸோ அதெல்லாம் தாங்காது, பழைய இதெல்லாம் தாங்காது. ஸோ இதுதான் மழை காலங்களில் அதிகமாக நடமாட்டம் பெருசாக வெளியிலேயே வராமல். ஏன்னா இப்போல்லாம் எங்கே வேணாலும் ஒயர் அந்து விழுகுது. மின்சார ஷாக்லேயே எத்தனை பேர் இதாகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஒரு ஆள் இருக்கிற இடத்துல இப்போ 5 பேர் தங்குறான். பூரா ஹாஸ்டலு அது இது இல்லை, வெளியூர்லேருந்து வர போகிற அங்கே தான் தங்குறான். இனியும் போகணுன்னா குடி தண்ணீருக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் வந்துடும். ஒரு இடத்துல இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் வச்சு நம்ம பொழைச்சிட்டு இருக்கோம்னா 10 பேருக்கு தான் தாங்கும்னா அங்கே 100 பேர் இருந்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் போயிடும்.